அனைவருக்கும் வணக்கம். இன்று எம்ஜிஆர் அவர்களின் 108வது பிறந்த நாள். இந்நாளில் அவரின் சிறப்பை காண்போம். மருதூர் கோபாலமேனன் ராமச்சந்திரனை தெரியுமான்னு கேட்டால் எல்லாரும் கொஞ்சம் யோசிப்பாங்க. ஆனால் எம்ஜிஆரை தெரியுமான்னு கேட்டு பாருங்க, தெரியாதுன்னு யாருனாலையும் சொல்ல முடியாது. அப்படி ஒரு அடையாளத்தை உருவாக்கி சென்றவர் அவர். அந்த அடையாளம் உருவாவதற்கு அசாதாரண முயற்சி தேவைப்பட்டுச்சு. ஏன்னா அவரோட ஆரம்ப காலத்தில் எம்ஜிஆர்னு சொன்னாலும் சரி, மருதூர் கோபாலமேனன் ராமச்சந்திரன்னு சொன்னாலும் சரி, யாருக்குமே தெரியாது. சின்னவர்னு சொன்னாதான் தெரியும். எம்ஜிஆர் நாடக மன்றத்தை பொறுப்பெடுத்து நடத்தி வந்த அவரோட சகோதரர் எம்ஜி சக்கரபாணியை நாடக உலகத்தில் பெரியவர்னு கூப்பிடுவாங்க. அதனால எம்ஜிஆருக்கு சின்னவர்னு பேர். அந்த சின்னவர் மாபெரும் தலைவராக உருவான கதை இன்னும் ஆண்டாண்டு காலத்துக்கு சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய ஆச்சரிய கதை. எம்ஜிஆர் அரசியலிலும் சரி, சினிமாவிலும் சரி, யாரும் தொட முடியாத உச்சத்தை தொட்டிருக்காரு. அவர் சினிமாவில் நடித்து பெரியாள் ஆனார். அப்புறம் அதை வச்சே அரசியலுக்கு வந்து ஜெயிச்சாரு என்பதுதான் எம்ஜிஆர் மேலே பெரும்பாலானோருக்கு இருக்க பார்வை. சினிமாவானாலும் அரசியல் ஆனாலும் எம்ஜிஆர் எவ்வளவு தீவிரமாக உழைச்சாருன்றது இன்னைக்கு வரைக்கும் மறைக்கப்பட்ட கதையாகவே இருக்குது. இலங்கையின் கண்டிக்கு பக்கத்தில் நாவலப்பிட்டின்ற கிராமத்தில் மருதூர் கோபாலமேனனுக்கும் சத்யபாமாவுக்கும் மகனாக பிறந்தார் எம்ஜிஆர். தாயகமான தமிழகம் திரும்பிய கொஞ்ச நாள்லேயே எம்ஜிஆரின் தந்தை இறந்துடுறாரு. வறுமையின் காரணமாக பள்ளி படிப்பை தொடர முடியாத காரணத்தினால நாடக கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தனர் எம்ஜிஆரும் அவரோட அண்ணன் சக்கரபாணியும். பள்ளியில் படிக்கும்போது லவகுசான்ற நாடகத்தில் இளவனாக நடித்தார் எம்ஜிஆர். அவரோட தோற்றத்தையும் சுறுசுறுப்பையும் பார்த்து மதுரை ஒரிஜினல் பாய்ஸ் நாடக கம்பெனி வேலை கொடுக்குறாங்க. அண்ணனையும் சேர்த்துக்கிட்டா தான் நான் வருவேன்னு சொல்லிடுறாரு எம்ஜிஆர். காரணம் குடும்பத்தின் வறுமை. 3வது படிக்கும்போது படிப்பை விட்டுவிட்டு குடும்பத்துக்காக நடிக்க வந்தவர் எம்ஜிஆர். படிக்க வேண்டிய வயசில் இருக்கிற பசங்களை பிழைப்புக்காக நடிக்க அனுப்ப வேண்டியதா போச்சே அப்படின்னு வருத்தப்படுறாங்க எம்ஜிஆரின் அம்மா. இப்படியான சூழலில் தான் நாடகங்களில் தன்னோட சிறப்பான பங்களிப்பின் மூலம் தவிர்க்க முடியாத கதாபாத்திரமாக உருவானார் எம்ஜிஆர். நாடக கம்பெனியில் இருக்கவங்க எல்லாருக்கும் சினிமா வாய்ப்பு கிடைச்சிடுறதில்ல. அதுக்கு அபாரமான உழைப்பும் அர்ப்பணிப்பும் தேவைப்பட்டது. அங்கிருந்து உச்ச நட்சத்திரம் ஆன எம்ஜிஆரின் உழைப்பும் உயர்வும் உலகம் அறிந்தது. எப்படி எம்ஜிஆரின் சினிமா வரவுக்கு பின்னாடி இப்படியான யாரும் அறிந்திடாத உழைப்பின் கதை இருக்கோ, அதே மாதிரி எம்ஜிஆரோட அரசியல் வரவுக்கு பின்னாடியும் இப்படியான உழைப்பும் அர்ப்பணிப்பும் இருக்கு. சினிமாவில் நடிச்சுட்டு அரசியலே தெரியாமல் கட்சி ஆரம்பித்தவர் அல்ல எம்ஜிஆர். அதிமுக ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1972. அதுக்கு சரியாக 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி 1952 பேரறிஞர் அண்ணாவால் ஈர்க்கப்பட்டு திமுகவில் இணைந்தார். 1957 முதல் முறையாக திமுகவை ஆதரித்து தமிழகம் முழுவதும் தேர்தல் பிரச்சாரம் செஞ்சார். அந்த தேர்தலில் திமுக 15 இடங்களில் வென்றது. எம்ஜிஆர் 1958 சென்னை வருவதாக இருந்த நேருவுக்கு கருப்பு கொடி காட்ட திமுக திட்டம் வகுத்ததால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எம்ஜிஆர், SSR போன்றோரை கைது செஞ்சு சென்னை மத்திய சிறையில் அடைச்சாங்க. அப்போதைய உச்ச நட்சத்திரமாக இருந்த எம்ஜிஆர் சிறைக்குள் கொடுக்கப்பட்ட சிறப்பு சலுகைகளை மறுத்துட்டார். 1962 2வது முறையாக திமுகவை ஆதரித்து எம்ஜிஆர் பிரச்சாரம் செஞ்சார். அந்த தேர்தலில் 52 இடங்களில் திமுக வென்றது. 1962 சட்டமன்ற மேலவை உறுப்பினரானார் எம்ஜிஆர். 1965 இந்திய எதிர்ப்பு மொழி போராட்டத்தில் கலந்துக்கிட்டார். 1967 தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். சிறு சேமிப்பு துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டார். 1971 மறுபடியும் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதே வருடம் ஜூலையில் திராவிட முன்னேற்றக் கழக பொருளாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1972 திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து நீக்கப்படுறாரு எம்ஜிஆர். அப்போதான் அவர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆரம்பிக்கிறார். அதுவும் அதிமுக அவரால் தொடங்கப்பட்ட கட்சி அல்ல, அது ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட கட்சி. புதிய கட்சி தொடங்க விரும்பிய எம்ஜிஆர் அப்போது அனகாபுத்தூர் ராமலிங்கம் என்றவர் அதிமுக என்ற பேரில் பதிவு செஞ்சு வச்சிருந்த கட்சியில் தன்னை இணைச்சிக்கிட்டாரு. அப்போது ஒரு சாதாரண தொண்டன் தொடங்கிய கட்சியில் என்னை இணைத்து கொண்டேன்னு அறிவித்தார் எம்ஜிஆர்.
அது மட்டும் இல்லாமல் ராமலிங்கத்துக்கு மேல் சபை உறுப்பினர் பதவியும் கொடுத்தாரு. இந்த கட்சி தான் பின்னாட்களில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இப்படி முறையா அரசியலின் அடி ஆழத்திலிருந்து தலைவராக தன்னை நிலைநிறுத்தி கொண்டவர் எம்ஜிஆர். அரசியலிலும் சினிமாவிலும் தன்னாலான அதிகபட்ச பங்களிப்பை செஞ்சிடணும்னு தீவிரமாக உழைச்சார். சினிமாவில் புகழ்பெற்ற நடிகராக இருந்தபோதும் தொடர்ந்து தனது எம்ஜிஆர் நாடக மன்றம் மூலம் நாடகங்களை ஊரூராக நடத்தி வந்தார் எம்ஜிஆர். அவருடைய இடிந்த கோவில், இன்ப கனவு நாடகங்கள் தமிழகத்தில் நடக்காத ஊர்களே இல்லைன்னு சொல்லலாம். நடிகராக இருந்தது மட்டும் இல்லாமல் இயக்குனர், தயாரிப்பாளர், கதாசிரியர்னு எல்லா முயற்சிகளும் செய்து பார்த்தவர் எம்ஜிஆர். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மஞ்சளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.